ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 சூப்பராக மாதம் வந்திருக்கு. அந்த ப்ரோமோ 3ல பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி வந்துட்டு எவிக்ஷன் அப்டேட் கொடுத்தாச்சு, யார் யார் போக போகிறாங்க அப்படின்ட்டு. அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு வந்த தகவல் என்னென்னா அன்ஷிதா வெளியே போகிறாங்கன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் யார் வெளியே போகிறாங்கன்ற தகவல் வந்துச்சு. அதில் வந்துட்டு ஜெஃப்ரி. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த ப்ரோமோ 3ல வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு அதுலேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, வழக்கமாக சண்டே வரை நம்ம வெயிட் பண்ணுவோம், பட் இன்றைக்கி ஒருத்தர் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, எல்லாரையும் காமிக்கிறாங்க, எல்லாருமே டென்ஸ்டாக இருக்காங்க. காரணம், யாரையுமே ஃபஸ்ட்டு சேவ் உள்ள போலுது, டைரெக்டாக வந்து எவிக்ஷன் தான் பொழுது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? இன்றைக்காவது யாருக்கு இவ்வளோ அதிகமான ஓட்டு வந்திருக்குன்னு சொன்னால் தானே அவங்க கேம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஒத்த கால் நிற்கிறப்ப நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு சூப்பராக ஒரு ஷர்ட் போட்டுருக்காரு. கையில் அப்படியே ஆர்ம்ஸ் பக்கத்தில் ஒரு பாக்கெட் இருக்குது, அதுலேருந்து எவிக்ஷன் கார்டு எடுக்கிறார். நான் இந்த இல்லத்தில் இருக்கிற செல்லம்னு சொல்கிற ஒரு முக்கியமான நபர் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னையா அவங்கன்ட்டிங்க, அவர் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டென்ஷனை க்ரியேட் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் நான் டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இழுக்கலை, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு அந்த கார்டை காமிக்கிறாரு. எல்லோரும் ஷாக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் காமிக்கிறாங்க, சௌந்தர்யாவை காமிக்கிறாங்க, ரயானை காமிக்கிறாங்க, அருணை காமிக்கிறாங்க, மஞ்சரி, எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதில் யார் வெளியே போயிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீடே வந்து ஃபஸ்ட்டு இப்போ அழப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எவிக்ட் ஆகிறது ஜெஃப்ரி. ஸோ காலையில் வந்து நம்மளுக்கு அன்ஷிதா எவிக்டட்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எவிக்டட்னு வந்துச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடைசியாக வந்துட்டு சாட்டர்டே எபிசோடில் ஜெஃப்ரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு சீரியலை விட மிஞ்சிற அளவுக்கு ஒரு கண்ணீர் போராட்டம் நடக்க போகுது. ஏன்னா இவர் வந்துட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்குலாம் வந்து தம்பி இருக்காங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஏன்னா பவித்ராவோட தம்பியே ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது எனக்கு ஒரு தம்பி இருக்கா அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே தம்பி மாதிரி வந்து சண்டை போட்டு விளையாண்டது இந்த பவித்ரா இந்த ஜெஃப்ரி கூட தான். அதே மாதிரி அன்ஷிதா அவங்க அண்ணன்கிட்டே சொன்னாங்க, அண்ணனே வந்து சொன்னார், இந்த ஜெஃப்ரி மட்டும், அதாவது என் பேரை கூட என் தங்கச்சி சொல்லலை, அஞ்சு உன் பேரை தான் அதிகப்படியாக சொல்லிச்சு அப்படின்னு. இந்த மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி நிறைய பேர்கிட்ட, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு விஷால் கூட, அதுக்கப்புறம் கோவா கேங்கு, இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நட்பை வந்து பழகி வச்சுருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நாம் முதலே வந்து முடிவு பண்ணது என்னென்னா, முன்னாடியே வந்து ரெட் கார்டு எல்லோ கார்டு இந்த மாதிரி வாங்கியிருப்பார் அப்படின்னு. பட் இந்த டைமில் அனுப்புறது கொஞ்சம் அன்ஃபேராக தோணுது. ஏன்னா அப்பயே அனுப்பிச்சிருந்தா கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சோன்னா அவங்களோட லைஃபே வந்து பாதிச்சிடும், அதனால் நம்ம வந்து பொறுமையாக அனுப்பலான்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய பிளானை கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார். இந்த அவங்க அம்மா வந்துட்டு போனப்பே தீபக்கில் சொல்லியிருப்பார், எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இயரை நான் சத்யா கூட தான் வந்துட்டு கொண்டாட போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளியே போனால் சத்யா வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மலர்ந்த காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, பிஸ்குன்னு தான் போயிருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு ஜெஃப்ரி தான் வெளியே போகிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால் வந்து அதிகப்படியாக வந்து அங்கே வந்துட்டு அழ போகிறது யார் நினைக்கிறீங்க? ரொம்ப வந்துட்டு தவிக்க போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.